Hi friends, எல்லாருக்குமே good evening. Welcome to Delhi Samyalarai channel. Friends, இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வெள்ளைப்பூடு, சின்னமன் ஸ்டிக்கு, தயிர், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இது கூடவே கொஞ்சமாக தயிர் விட்டுக்கிட்டேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் தனியாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸையுமே தனியாக மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ப்ரான்ஸில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீம் ஊற்றிக்கிறேன், ஃப்ரெஷ் க்ரீமு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் போட்டதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் பெப்பர் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். அதாவது தேங்காய் எண்ணெயில் செய்திங்கன்னா இன்னுமே ருசியாக இருக்கும். நான் இங்கே நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கருவேப்பிலை இது மூணுமே போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் நல்லா இதை வதக்கி விட்டுருக்கேன். இது தாளிப்பு எனக்கு போட்டு செய்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படி தாளிப்பு போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிருந்தீங்க இல்லையா, எண்ணெயில் போட்டு ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அந்த ப்ரான்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம குக்காக விடணும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அந்த ப்ரான்ஸை அதோடய ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வார்ம் வாட்டர் எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வார்ம் வாட்டர் போட்டு அதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனாலே குழம்பு ரெடி ஆயிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தாளிப்பு போட்டு இந்த மாதிரி வெங்காயம் போட்டு பொரித்து குழம்பு செய்யணுன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டைல்லையுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் அந்த மசாலாவை இதோடய ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மிக்சியில் இருந்த மசாலாவில் கூட கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி அதையுமே இதோடி ஆட் பண்ணி நல்லா இதை குக்காக விட்டுக்கிட்டேன். அண்ட் இது நல்லா குக்காக வந்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நடுவில் ஒரு வேலை வந்துருச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நான் அதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே ப்ரான்ஸ் போட்டுட்டா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ ப்ரான்ஸ் ஹார்ட்லி ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். இங்கே நமக்கு நல்லா கிரேவி குக்காய் வந்துடுச்சு. ஸோ இவங்களை நான் உப்பு செக் பண்ணிக்க சொன்னேன். ஸோ உப்பு அவங்க செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் உப்புமே ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நீங்கள் அதாவது உப்பு நம்ம குழம்பு செய்து முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காம உப்பு எப்போவுமே செக் பண்ணிவிட்டு கூடவே குக் பண்ணிங்கன்னா அப்போ தான் அது நல்லாவே எல்லாம் ஒரு மசாலாவோடு கலந்து கரெக்டாக வரும். ப்ளஸ் இப்போ நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா ப்ரான்ஸில் கூட நம்ம உப்பு கலந்துருக்கோம் அதனால். ஸோ எனக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. உப்பெல்லாம் சரியாக இருந்துச்சு ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம். பட் ஸ்டில் எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க இல்லை கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதுமே நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு அதோடய ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த குழம்பு வச்சுருக்கேன். யூஸ்வலி நான் ப்ரான்ஸ் குழம்பாக வைக்க மாட்டேன். நான் ப்ரான்ஸ் ட்ரையாக, சுக்கா இல்லை ஃப்ரை அந்த மாதிரி தான் செய்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரான்ஸ் கிரேவி வச்சுருக்கேன். பிலீவ் மீ, ரொம்பவே டேஸ்டியாக வந்துருந்துச்சு. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குக் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் சமைச்சிங்க, எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய பிளேட். ப்ரான்ஸ் கிரேவி, ரைஸ், அப்புறம் கொஞ்சமாக ஆனியன் ரிங்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. தேங்க்யூ, பபாய்.